போர் நிறுத்தத்திற்கு நாம் எப்போதும் ஆதரவாக இருந்திருக்கிறோம். அதனால் அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. போரை நீங்கள் நிறுத்தணும், போர் நிறுத்தம் செய்யணும்னு வேணால் வேண்டுகோள், போர் நிறுத்தத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நம்முடைய பிரதமர் புட்டினிடம் சொல்லியிருக்கலாம். அதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அவர் இங்கே வரப்போகிறார். அப்படி வந்தார்னா அது 10வது வருகையாக இருக்கும் அவர் நம்மளை சந்திக்கிறது. ஆனால் இந்த யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு முதன்முறையாக அவர் வரப்போகிறார். அவரை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஒரு குற்றவாளின்ட்டு வேற சொல்லியிருக்கு. அவர் எங்கே போனாலும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் உறுப்பு நாடுகளாக இருப்பவர்கள் அவரை கைது செய்து அந்த நீதிமன்றத்தின் முன்பு கொண்டு நிறுத்த வேண்டும் என்பது அந்த நீதிமன்றத்தின் விதி. அதனால் அவருடைய பயணங்கள் எல்லாம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. இதற்கிடையில் இந்தியா அவரை வரவேற்குது என்பது ஒரு சமிக்ஞை, ஒரு ஜெஸ்டர். ஸோ அதை அவர் பாராட்டுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இது ஒரு நாம் அவர்களோட ரொம்ப நட்பாக எப்போவுமே இருந்திருக்கோம். அந்த நட்பை பேண்ற ஒரு முயற்சி தான். இதற்கு வேறு எந்த அர்த்தமும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நம்முடைய பிரதமர் பிரேசிலுடைய அதிபர் லூலா இருக்கார்ல, அவரோடவும் பேசியிருக்கார். ஸோ இது இராஜாங்க நடவடிக்கைகளுடைய ஒரு பகுதி.